வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு பற்றின ஒரு சிறப்பு பதிவு தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஏ டு Z டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். ஸோ என்னடா சொல்ல வரேன்னு கேட்பீங்க. ஸோ என்ன தேதியில் டோக்கன் தராங்க, அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குகிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு ரூ. 1000 கிடைக்குமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசில் என்னென்ன தொகுப்பு கொடுத்துருக்காங்க, அதை பற்றின வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க. அஃபிஷியலாக வெளியான தகவல் வந்து பார்த்திங்கன்னா, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலேருந்து வெளியாகிருக்குங்க. ஸோ இவங்க தரப்புலேருந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போல் ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் பொறுமையாக படிக்கிறேன் கேளுங்க. செய்தி வெளியீடுன்னு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாக இருக்குன்ற போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்கிறேன். தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள் அறுவடை திருவிழாவாகும். இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன்பெறும் வகையில் அரசுக்கு ரூபாய் 250 கோடி செலவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றை சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வெளியிட்டு இருக்கிற அரசாணையோட ஒரு பதிவுனே சொல்லலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணலை. இந்த வாட்டி பொங்கல் பரிசோட ரூபாய் தரமாட்டாங்க. எதுக்காகன்ற வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் தான் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் வழங்குறாங்க இல்லையா. ஸோ ரூபாய் இதில் மென்ஷன் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை முன்னதாகவே போடப்படும்ன்ட்டு ஒரு நியூஸ் வெளியாக இருந்தது இல்லைங்களா. இந்த தேதிக்குள்ளே முன்னதாகவே நாங்கள் போட்டுருவோன்ட்டு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு. ஸோ அதுக்காக இந்த பொங்கல் பரிசு கூட ரூபாய் தராங்கன்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வெளியாகலை. ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிருக்கும். சரி, அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வீடு தேடி வந்து டோக்கன் கொடுத்துட்டு போவாங்க. இந்த தேதியில் இந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு. ஸோ அந்த தேதியில் அந்த டைமில் நம்ம போய் நம்மளுடைய பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. டாடா பை. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.